வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியை பற்றி பார்ப்போம். இந்த சர்வதேச இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த சர்வதேச யோகா மையம் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 100 மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இதில் ஒரு மருத்துவ படிப்பாகும். மருத்துவ பட்டப்படிப்பு, பட்டய மேற்படிப்பு அதெல்லாம் இதில் அடங்கியுள்ளது. மேலும் அந்த மருத்துவமனைகளும் மக்களுக்கு சேவை செய்கின்றது. அது வெளிநோயாளர் பகுதிகள், உள்நோயாளர் பகுதிகள் ஆகிய 2 பிரிவுகளாக மருத்துவமனைகளும் இயங்குகிறது. இந்த இடம் வந்து செங்கல்பட்டில் இயற்கை எழில் நிறைந்த பகுதியில் அமைந்துள்ளது. மாணாக்கர் தங்குவதற்கு வசதியாக விடுதிகள் மற்றும் படிப்பதற்கு கல்லூரி கட்டிடங்கள் அழகாக அமையப்பட்டுள்ளது. இது ஒரு புதியதாக கட்டப்பட்ட ஒரு கல்லூரியாகும். தொடங்கி ஒரு 3 வருடங்கள் தான் ஆகின்றது. அழகு நிறைந்த பகுதியாகும். மேலும் மருத்துவ சேவையும் இங்கு நன்றாக நடைபெறுகிறது. வெளிநோயாளர் பகுதிகளில் மக்களுக்கு என்னென்ன தெரப்பி கொடுக்குறாங்கன்னா, யோகா தெரப்பி மற்றும் அக்குபஞ்சர், ஃபிசியோதெரப்பி, நீராவி குளியல், அதுபோல் வாழை இலை குளியல், உட்புற வெளிப்புற கழிவுகளை வந்து நீக்குவதற்காகவும், நேசல் கிளீனிங், ஐ கிளீனிங், இனிமா போன்ற வந்து மக்களுக்கு பயன்படும் வகையில் நன்றாக மருத்துவ சேவை செய்து வருகின்றன. மேலும் இங்கு வந்து யோகா ஒரு இயற்கையோடு இருக்கிறதால ஒரு மருந்தில்லா மருத்துவமாக இது திகழ்கிறது. இந்த மருத்துவமனைக்கு வந்து அனைவரும் வந்து பயன்பெற வேண்டும். மேலும் இது வந்து பண்டைய கால பாரம்பரிய மருத்துவ முறையாகும். இந்த மருத்துவ முறையை மேற்கொண்டால் நிச்சயம் வந்து மக்கள் வந்து 100 ஆண்டுகள் வந்து சிறப்பாக வாழலாம். ஒரு டென்ஷன் நிறைந்த இந்த வாழ்க்கையில் ஒரு இயற்கை நிறைந்த மருத்துவம் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மக்களுக்கு சேவையாக இருந்து வருகிறது. இதனை அனைவரும் பயன்பெற வேண்டும். மேலும் அனைவரும் வந்து இந்த இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துக்கு மாற வேண்டும். இது ஒரு மருந்தில்லா மருத்துவம். ஒரு சிறப்பாக வந்து சேவை வந்து நம்ம அனைவரும் சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. மேலும் இந்த உணவு கட்டுப்பாடுகள், அதாவது சைவத்தோட தன்மையை வந்து சிறப்பாக காய்கறிகள், பழங்கள், எப்படி வந்து சிறுதானியங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் மக்கள், அளவுகள், இந்த டயட்டீஷியன்ஸ் இதெல்லாம் இந்த முறை எல்லாமே சிறப்பாக எடுத்துக்கொள்கின்றன. இதனை பயன்படுத்தி